எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் தரக்கூடிய கர்ம பலன், அதனுடைய பலன் அந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு விரிவான விளக்கமா பார்க்க போறோம். இந்த சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் செய்த கர்ம வினைக்கான அந்த பதிவிற்கான பலனை தரக்கூடிய கிரகம். நம்ம கூட இருக்கோம் யார் யார் எப்படி, நான் இவன்கிட்ட என்னெல்லாம் கத்துக்கணும், நான் வாழ்க்கையில என்னென்னலாம் என்ன முன்னேறதுக்கு என்னெல்லாம் கத்துக்கணும், என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கணும், இப்படிங்கக்கூடிய தன்மையை உணர்த்தக்கூடியவர் தான் சனி பகவான் வச்சுக்கோங்களேன். ஒரு பாடத்தை அந்த திசாகாலங்கள் முடிஞ்சு போதும் சரி, முடிஞ்சு சனி பகவானுடைய திசைகாலம் 19 வருஷம் திசைகாலம், அது முடிஞ்சு போகும்போதும் சரி, இந்த 2 வருஷ காலம் மாறி மாறி வராரு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அந்த 2 வருஷ காலம் மாறி முடிஞ்சு போகும்போதும் சரி, ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு ராசிக்கு சனி பகவான் கற்றுக் கொடுத்துட்டு போவார். அப்படி இந்த 12 ராசிகளுக்கும் சனி பகவான் என்னென்ன கர்ம பலன்களை தரப்போறார் அப்படின்னா, இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் பொதுவா ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவசரம், அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு முடிவுகளை எடுக்கிறது, அந்த மாதிரி மேசத்தில் பிறந்தவர்களே டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவசரத்தன்மையோட முடிவுகள் எடுப்பதிலும் சரி, வேலையிலும் சரி, அதிலெல்லாம் சில தடை தாமதங்களை தரக்கூடியவராகவும் அந்த அவசரத்தின் மூலமாக ஒரு பாடத்தை கற்பிப்பவராகவும் வருகிறார். பொதுவாக கோப குணம் ரொம்ப அதிகமாக கொண்டவர்கள் இந்த மேசத்தில் பிறந்தவர்கள். இந்த கோப குணத்தின் மூலமாக சில தன்மைகளை உணர்த்தக்கூடியவர். இனிமேல் எதுலையும் கோவப்படக்கூடாதுப்பா, ரொம்ப அமைதியாயிரணும், சாந்தமாயிரணும் அப்படிங்கிற அந்த தன்மையை உணர்த்தக்கூடியவராகவும், கோபத்துல ஒரு கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் தரக்கூடியவராக சனி பகவான் வருகிறார். தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல சில நுணுக்கங்களை கற்றுத்தரக்கூடியவராகவும், தொழில சில மெதுவான வளர்ச்சி, மெதுவா போறதுன்னு வச்சுங்களேன். இது வரைக்கும் உங்க தொழில மிகப்பெரிய வளர்ச்சி டப்பு டப்புன்னு போயிட்டே இருந்திருந்தாலும் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல ஸ்லோவா போற, ஏன்னா சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகமே தாமதத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால தொழில நீங்க எடுக்கக்கூடிய சில விஷயங்களும் கூட அடுத்தடுத்து அவசர முடிவுகள் எடுக்காம பொறுமையா அகலக்கால் வைக்காம பெரிய அளவு முயற்சி செய்யாமல் இருப்பது இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப நல்லது. சனி பகவான் கற்றுத்தரக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த காலத்துல உங்களுக்கு என்ன அப்படின்னா, பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறத சனி பகவான் தரக்கூடியவராக வருகிறார். தன்னம்பிக்கையின் மூலமாக சில சரியான பாதையை தேர்ந்தெடுக்க உங்களை வைக்க போகிறார் சனி பகவான் மேசத்தில் பிறந்தவர்களுக்கும் வச்சுக்கலேன். அடுத்து ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல சில தன்மைகளை உணர்த்தக்கூடியவராக வருகிறார்னு வச்சுங்களேன். சில சேமிப்புகளை உழைக்கக்கூடிய, சில சேமிப்புகளை உருவாக்கக்கூடியது, உழைப்பால் அந்த பணத்தை உருவாக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். பொருளின் மீது நமக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும் பார்த்தீங்களா, இதை வாங்கணும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த பொருளின் மீது இருக்கக்கூடிய ஆசைகளுக்காக சில விரயங்களை தரக்கூடியவராகவும் சனி பகவான் வருகிறார். அதனால அந்த மாதிரியான விஷயங்களை சில கட்டுப்பாடுகள் வைத்துக் கொள்வது நல்லது. குடும்ப பொறுப்பு இன்னும் ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரும். ஏற்கனவே குடும்பத்தின் மீது அதிகப்படியான பற்று கொண்ட நபர்கள் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்கள், இன்னும் சில குடும்ப பொறுப்புகள் ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். சொத்துக்கள் சேர்ப்பது, பொருளாதாரம் சேர்ப்பது, தொழிலில் சில முதலீடுகள் செய்வது, தொழிலில் அதிகப்படியான வளர்ச்சி அடைவது, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகக்கூடிய வாய்ப்பு இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். பொதுவா இந்த செல்வ நிலை சேர்க்கிறது, இந்த பணம் பொருளாதார வசதி இதெல்லாம் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, இதுல ரொம்ப டிசிப்ளின் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப நல்லது. விரயங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. நான் இப்படிதான் பணம், இப்ப ஒரு மாசத்துக்கு 15,000 20,000 சேமிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த வரக்கூடிய காலங்கள்ல 5,000 10,000 சேமிச்சு வர்றது ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல சில கட்டுப்பாடுகளே உங்களுக்கு விரயங்களை தரக்கூடியவராகவும் இந்த சனி பகவான் வராரு ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு. அடுத்து மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல ரொம்ப கட்டுப்பாடு, அந்த நிலைத்தன்மை உருவாக்கக்கூடியவராக சனி பகவான் வருகிறார். இது வரைக்கும் மனம் உங்களுக்கு கட்டுப்பாடு இருந்திருந்தா கூட இந்த சனி திசை காலங்கள்ல சில மாற்றங்கள், ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருந்திருப்போம், அந்த மனம் சார்ந்த விஷயங்கள சில மாற்றங்கள் ஏற்படும் பார்த்தீங்களா, அந்த மாற்றம் இல்லாம ஒரு நிலை, ஒரே மனசா ஒரே முடிவா ஒரே நிலைத்தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுத்தரக்கூடியவராகவும், பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மிதுனத்தில் பிறந்தவர் இந்த காலங்கள்ல வெறும் பேச்சிலேயே இருந்துட்டே இருந்த நபர்களா இருந்தாலும் கூட எந்த விஷயத்தையும் பேச்சுல, யாரையுமே பேச்சுல பேசி சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்ட நபர்களாக இந்த மிதுனத்தில் பிறந்தவங்க நீங்க இருந்தா கூட இந்த காலத்துல பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். பேச்சு மட்டும் பத்தாது, சில செயல்களில இறங்கணும் அப்படிங்கிறத அந்த சனி பகவான் உங்களுக்கு உணர்த்தக்கூடியவராக வருகிறார். உறவுகள், உங்களுக்கான உறவுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த உறவுகள்ல சில சோதனைகள் தரக்கூடியவராகவும் அவங்களுக்கிடையே சில மனக்கசப்புகளை தரக்கூடியவராகவும், யார் யார் நல்ல நண்பன் யார் யார் கெட்ட நண்பன், கெட்ட நண்பன்னு கிடையாது, யார் யார் நமக்கு அந்த காலத்துக்கு பயனுள்ளவனா இருக்கான், நமக்கு தேவை யார் யார் நம்ம கிட்ட பூர்த்தி பண்ணிக்கிறான், தேவை முடிஞ்சோடனே கிளம்பி போயிடறான், இந்த மாதிரி யார் யார் நம்ம கூட இருக்கா, உண்மையான ஆள் யார் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியவராக இந்த சனி பகவான் வருகிறார்னு வச்சுக்கலாம்.
சரியான அந்த பயன்பாடு அப்படிங்கக்கூடிய விஷயத்தை இந்த 2.5 வருஷ காலம் சனி பகவான் உணர்த்திடுவார். நம்ம எதெல்லாம் சரியா இருக்கணும், நம்ம எதெல்லாம் ஒரு நடைமுறைக்கு இல்லாத விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியவராக சனி பகவான் வருகிறார்னு வச்சுங்களேன். சிலருக்கு கல்வியில முன்னேற்றம் தரக்கூடியவராகவும், மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு சிலருக்கு கல்வியில் முன்னேற்றம் தரக்கூடியவராகவும் வருகிறார். அடுத்து கடகத்தில் பிறந்தவர்கள், இவங்களுக்கு கொஞ்சம் குடும்ப பொறுப்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்பு. ஒரு ரிஷபத்தில் சொன்னவங்களுக்கு மாதிரியே குடும்ப பொறுப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்து நபர்களுக்கே சில கசப்புகள் தரக்கூடிய வாய்ப்பு, கருத்து மோதல்கள் தரக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையை உருவாக்குவார்னு வச்சுக்கலாம். அவசர முடிவுகள் எடுக்கிறது, அடுத்தடுத்த வேலைகளுக்கு போயிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணர்ச்சிகள்னு உங்களுக்குள்ள இருக்கும். எந்த ஒரு காரியமா இருந்தா கூட அந்த விஷயத்துல டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறது, இதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியவராகவும் கட்டுப்பாடுகளை உருவாக்க வைக்கக்கூடியவராகவும் சனி பகவான் வருகிறார். இந்த வாழ்க்கை பாடம் சொல்லக்கூடிய அந்த தியாக உணர்வு, இதுல எல்லாம் சில தன்மையை தரக்கூடியவராக வருகிறார்னு வச்சுங்களேன். முயற்சிகளால் முன்னேற்றம் தரக்கூடியவராக இந்த காலத்துல உங்களுக்கு சனி பகவான் வருகிறார். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள், வாழ்க்கையில அடுத்தடுத்த முன்னேற்றங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் பல இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் தந்திருந்தாலும் கூட இந்த வரக்கூடிய காலத்துல சில முயற்சிகளால் முன்னேற்றம் தர வைக்கக்கூடியவராக, பொறுமையின் மூலமாக நல்ல பலனை வாழ்க்கையில அடையக்கூடியவராக இந்த 2.5 வருஷ காலம் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. பொறுமையா இருந்து வாழ்க்கையில இது வரைக்கும் சனி பகவான் தந்த பிரச்சனைகள் இருந்து சில பொறுமையை காத்த நபர்களுக்கும் இந்த காலத்திலேயும் சில பொறுமையா இருந்து அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு மேல போறதுக்கும் இந்த சனி பகவான் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருப்பாரு. அடுத்து சிம்மத்தில் பிறந்தவர்கள், நான் தாண்டா அப்படின்னு இருந்தோம் பாத்தீங்களா, அதற்கு சில அந்த பாடத்தை கற்பிப்பவராக சனி பகவான் வருகிறார்னு வச்சுக்கலாம். பொறுமையாரு, பொறுப்பாரு, ஏன் இந்த கோபம் உனக்கு அப்படிங்கக்கூடிய தன்மையெல்லாம் உணர்த்துவார் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் வச்சுக்கலாம். வாழ்க்கையில நிறைய கடமைகளை ரொம்ப அதிகமா கொடுப்பார். இது வரைக்கும் நம்ம ஒரு 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 ஸ்ட்ரக்சருக்குள்ள இருந்தாலும் கூட இனிமேல் ரொம்ப கடமைகளை அதிகமா அந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே வரும். வாழ்க்கையில இந்த பணிவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தின் மூலமாக ஒருத்தர் உயர்வு அடையறான் பாத்தீங்களா, அது உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வுகளை தரக்கூடியவராக இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் சனி பகவான் வச்சுங்களேன். வரட்டுண்டா அவன் யாரா அப்படின்னு நம்ம இது வரைக்கும் இருந்திருந்தாலும் கூட இனிமேல் பணிஞ்சு போகணும், அவனும் நம்மள மாதிரி ஈக்குவலான ஆள் தானே அப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த எண்ணத்தை உருவாக்கக்கூடியவராக இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடியவராக வருவார். பொதுவா மரியாதை அந்த மாதிரியான விஷயங்கள்ல எந்த குறையும் இல்லாட்டியும் கூட கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் சில தாமதத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். இந்த 2.5 வருஷ காலம் வச்சுக்கோங்க. கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கைக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் தாமதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து கன்னி, டிசிப்ளின் ரொம்ப அதிகரிக்கும். இப்படித்தான் நம்ம இருக்கணும், நம்ம இனிமேல் இப்படித்தான் நம்ம எல்லாம் செய்யணும், ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும் அப்படிங்கக்கூடிய அந்த டிசிப்ளினை உருவாக்கக்கூடியவராக சனி பகவான் வருகிறார். உழைப்பிற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பகவான் இந்த கன்னியில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கவனமாக இருக்கக்கூடியவராக இந்த சனி பகவான் இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு மாற்றி கொடுத்துருவாருன்னு வச்சுக்கலாம். உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். வளர்ச்சிகள் மெதுவா வரும், அடுத்தடுத்த நிலைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சிகள் வரும். இது வரைக்கும் ஏதாவது இந்த கடன் இது சார்ந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னா இன்னும் எச்ச கடன் வாங்கி புதுசா விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை தவிர்த்து கொள்வது நல்லது. வளர்ச்சிகள் என்பது இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் பொறுமையா வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அடுத்து துலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்காரர்களுக்குன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம நியாயமா நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகிட்டே வரும். ஏற்கனவே துலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த நீதிதான் வச்சுங்களேன். ஆனா இருந்தாலும் கூட சில விஷயங்கள்ல ரொம்ப இன்னும் கட்டுப்பாடோட அந்த நியாயத்தோடு நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்குவார். பொறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் மிகப்பெரிய அளவில் உயரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஏற்கனவே சில விஷயங்களை நீங்க வச்சு பார்த்துட்டு இருந்தாலும் கூட அது இன்னும் கவனமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், ஒவ்வொரு விஷயத்துல எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை திருப்பி ஒரு தடவை சரிபார்த்து கொள்வது ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கலாம். சமூகத்துல மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். சில புதிய பதவிகள், புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பை அதன் சார்ந்த கர்ம பதிவுகளை இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே வர்றாரு. அடுத்து விருச்சிக ராசி, ஆழமான சோதனை ஒவ்வொரு விஷயத்திலையும் வச்சுக்கோங்களேன். இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல ஒவ்வொரு விஷயத்துல இந்த 2.5 வருஷ காலம் நம்ம கடந்து போக போக அதற்கு ஆழமான சோதனைகளை கொடுக்கக்கூடியவராக வந்துகிட்டே இருக்கா. அதிகப்படியான மன வலிமையை ஏற்படுத்தக்கூடியவராகவும் மன வலிமையை அதிகரிக்க செய்யக்கூடிய வாய்ப்பு அந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாருன்னு வச்சுங்க.
இது வரைக்கும் இருந்ததோட புட்ரா என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கக்கூடிய தன்மையை அதிகரிக்கக்கூடிய செய்வராக சனி பகவான் வருகிறார். எதிரிகள் இருந்தாங்கன்னா, அந்த எதிரிகள் மறைமுக எதிரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்கள் மூலியமாக சில பிரச்சனைகளை திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சனி பகவான் மூலியமா வந்துகிட்டே இருக்கும். இந்த சனி பகவான் அந்த பாடத்தை உங்களுக்கு கற்பித்து தரக்கூடியவராக வருகிறார். ஆன்மீகத்தில் அதிகமான ஆர்வம் வரக்கூடிய வாய்ப்பு, ஒவ்வொரு விஷயத்திலையும் நடக்கக்கூடிய மாற்றங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த சனி பகவானுடைய அந்த பயிற்சி காலங்கள், 2 வருஷ பயிற்சி காலங்கள். அடுத்து தனுசு ராசி. நம்ம வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நம்பிக்கை வைக்கிறதுங்க. அந்த நம்பிக்கைக்கு ஒரு சோதனையா ஒரு பிரச்சனை நிற்குதுங்க இப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, அதெல்லாம் விலகக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. தர்ம காரியங்கள்ல போய் முன்னாடி நிக்கிறது, கோயில் வழிபாடுகள் எடுத்துக்கிறது, இறை வழிபாடுகள் எடுத்துக்கிறதுலாம் இந்த காலங்கள்ல உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். கல்வியில வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுங்களேன். ஒரு அனுபவ அறிவு இந்த காலத்துல உருவாகக்கூடிய வாய்ப்பு. இவன் இதை இப்படித்தான் நம்ம செய்யணும், இது வரைக்கும் செஞ்சது தப்பு இப்படிங்கக்கூடிய அந்த அனுபவ பாடத்தை, அனுபவ அறிவை தரக்கூடியவராக வருவார். வாழ்க்கையில கடைசியில ஒரு நிலையான உறுதியான வெற்றியை தரக்கூடியவராக இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து மகரம். உழைப்பிற்கு சரியான பலனை இந்த காலகட்டத்துல மகரத்தில் பிறந்தவர்கள் அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏற்கனவே சனி பகவான் அந்த மகரம் சொல்லக்கூடிய வீடு உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வீடுங்கிறதுனால இந்த உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தின் மூலமாக நல்ல ஒரு உயர்வை தரக்கூடியவராக இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு இருக்கிறார். முன்னேற்றம் மெதுவா இருக்கும். நம்ம உழைப்பிற்கு தகுந்த மாதிரியான முன்னேற்றங்கள் கிடைக்காட்டியும் கூட அந்த காலத்துல கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு மெதுவான நிலையான முன்னேற்றத்தை தரக்கூடியவராக வருகிறார். பொறுப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். தொழில உயர்வு நல்லா இருக்கும். இந்த 2.5 வருஷ காலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி நிலையானதா இருக்கும். அதை பத்தி எந்த ஒரு விஷயமும் கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்து கும்பத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கான அந்த ஒரு மனித நேயம் சொல்லக்கூடிய விஷயத்தை அதிகரிக்கக்கூடியவராக இந்த சனி பகவான் வருவான்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு விஷயத்திலையும் புதுமையான சிந்தனை, புதுமை புகுத்தக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நண்பர்கள் மூலமாக நல்ல வாய்ப்பு, சமுதாயத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு, சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு திறமைக்கேற்ற வளர்ச்சியை இந்த சனி பகவான் இந்த காலங்களில் உங்களுக்கு கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அடுத்து மீனத்தில் பிறந்தவர்கள் ஆன்மீகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. ஆனால் சில அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய தன்மையும் இந்த சனி பகவான் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுத்திட்டே இருப்பாரு. அப்புறம் பார்த்துக்கலாம் ஒவ்வொரு காரியத்தை தள்ளி போடக்கூடிய வாய்ப்பு. இந்த தாமச குணத்தினாலே சில தடை தாமதங்களை சந்திக்கக்கூடிய வளர்ச்சியில சில தடைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்துருவாரு. ஒரு அமைதியான விஷயம் வச்சுங்களேன், அந்த ஒரு ரிலாக்ஸா இருப்போம் அப்படிங்கக்கூடிய தன்மை உங்களுக்குள்ள அந்த காலத்துல ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். பொதுவா ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய காலமாகவும், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் யாருக்கு எந்த விதமான கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி தரக்கூடியவராகவும் சனி பகவான் இந்த திசா காலங்கள்ல உங்களுக்கு வருவார்னு வச்சுக்கலேன். பொதுவா இந்த சனி பயிற்சி காலங்கள்ல இதெல்லாம் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் தரக்கூடிய கர்ம பலனாக சொல்லப்படுகிறது. நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனல் ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும். நன்றி.